தெய்வ நம்பிக்கை அப்படின்னா என்னங்கிற ஒரு விஷயத்துக்கு விளக்கம் அளிக்கும் விதமாக ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அருளமுதம்ங்கிற புத்தகத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். தெய்வ நம்பிக்கை பற்றி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லும்போது ஆங்கிலத்தில் நான் ஃபைத்துங்கிற சொல்ல பயன்படுத்தியிருந்தாலும் கூட அது நான் சொல்ல வந்த கருத்தை சரிவர பிரதிபலிக்காதுன்னு எழுதியிருப்பார். பொதுவாகவே தெய்வ வழிபாட்டின் அஸ்திவாரங்களாக அமையக்கூடியதுன்னு பார்த்தா பக்தியும் நம்பிக்கையும் தான். நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய சொல் ஃபெய்த்துன்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுடைய அர்த்தத்தை குறிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கைன்னு சொல்லும்போது நம்ம எந்த அளவில் நம்புகிறோம், அந்த நம்பிக்கை நம்மளுடைய எந்த நிலையில் இருக்குது, அதை வச்சு என்னென்னா நம்பிக்கைன்னு பொருள்படும்படியான சொல் வளத்தை சொற்களை நம்ம ஆங்கிலத்தில் பார்க்க முடியும். ஹோப்புன்னு இருக்குது, ஹோப்புனாலும் நம்பிக்கை தான். பிலீஃப் இருக்குது, கன்விக்ஷன் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது, ரிலையன்ஸ், ஃபிடிலிட்டி, ட்ரஸ்ட், இதெல்லாமே தமிழில் நம்பிக்கைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இந்த நம்பிக்கை எந்த நிலையில் இருக்கோ, இப்போ மழை வருமா வராதா, ஆனால் மழை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ ஹோப் சோன்னு சொல்லுவோம். அப்போ வரலாம், வராமலும் போகலாம். அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு நடக்குது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலை, அடுத்தவங்களுக்கு நடந்ததுனால எனக்கும் நான் நடக்கும்னு நம்புகிறேன். நான் கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் கடவுள் இருக்குன்னு நம்புகிறேன், அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்புகிறேன். இப்படிலாம் இருக்கும்போது கடந்த கால அனுபவத்தை வச்சு நம்பக்கூடிய நம்பிக்கையை பிலீஃப்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ரிலையன்ஸ்னு பேர். அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கை அடுத்த கட்டத்துக்கு போனால் அவங்கள நம்பி நம்ம பொருளை ஒப்படைக்கிறது பேர் ட்ரஸ்ட்டுன்னு பேர். தெய்வ நம்பிக்கைங்கிற தலைப்பில் கருத்துக்களை பார்க்கும் பொழுது பகவான் ஃபைத்துங்கிற ஒரு ஆங்கில சொல் தன்னுடைய கருத்தை சரிவர பிரதிபலிக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத சொல்லு தான் பூரணமாக என்னுடைய கருத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தாமல் ஃபைத்துங்கிற சொல்ல தான் நான் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தினால் பயன்படுத்துகிறேன்னு எழுதியிருப்பார்னு சொல்கிறார். ஸ்ரத்தைங்கிற ஒரு சொல்லுக்கு வழக்கில் என்னென்னா அக்கறையோடு செய்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு அடிப்படை கருத்து வரும். வழக்கில் நிறைய சொல்கள் பல வகையான வேறுபாடுகள் போன பதிவில் சொன்ன மாதிரி ஹோப்பில் ஆரம்பித்து பிலீஃப், கன்விக்ஷன், கான்ஃபிடென்ஸ், ரிலையன்ஸ், ட்ரஸ்ட், ஃபெய்த் அப்படிங்கிற பல வகையான வேறுபாடுகள் இருக்கிறதுனால தெய்வ நம்பிக்கைனா என்ன அப்படின்ற ஸ்ரீ அரவிந்தர் கூறியுள்ள ஆன்மீக கருத்துக்களில் என்னங்கிறத தொடர்ந்த பதிவில் நம்ம பார்ப்போம்.